சென்னையில் நற்செய்தி விடுதலை பெருவிழா. நாள் ஜூலை 5, 6. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். என் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாயிருக்க போகிறார். நாங்கள் பழுகவும் பெருகவும் விரிவடைவும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடு வாழவும் ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். எந்த காரியத்துல நீங்க ஏங்கி எதிர்பார்த்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, நீங்க நம்பி வந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. இடம் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம், கேண்டேர் கம்பெனிக்கு போகும் வழி, ராதா ரெசிடென்சி அருகில், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை, சென்னை. தேவப்பிள்ளைகளே, இந்த நற்செய்தி விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்மை ஜீவித்திட இருவையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததம் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த இயேசு நம்மோடு இருப்பார். இந்த
யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, சோம்பேறின் வழி முள்வேலிக்கு சமம், நீதிமான்களுடைய வழியோ ராஜபாதை. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இல்லை? சோம்பேறின் வழி எப்படியா? முள்ளாக இருக்குமா, கரடு முரடானவைகளை, பள்ளங்களாக இருக்குமா, சகதியாக இருக்குமா, விழுந்தவன் எந்திரிக்க முடியாது, தாறுமாறான வழி. ஆனால் நீதிமான்களுடைய வழியோ ராஜபாதையாம். சில வெளிநாட்டு தலைவர்களோ அல்லது நம்ம நாட்டு தலைவர்களோ வெளிநாட்டுக்கு போகும்போது நம்ம கேட்டிருக்கோம், சிகப்பு கம்பளம் விரித்து அவங்கள வரவேற்றாங்க அப்படின்வாங்க. அது ஒரு ஹானர், ஒரு கணம், ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவருக்கு செய்யக்கூடிய மரியாதை. இங்கேயே அப்படி இருந்தால், பரலோக தேவனுடைய பிள்ளைகளான நம்ம பூமியில் இருந்தால், நீதிமான்களுடைய வழியோ ராஜபாதை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. சமீபத்தில் முதலமைச்சர் மதுரை பட்டணத்துக்கு வந்திருந்து சாலையில் ஜனங்களை சந்திப்பு, ரோட் ஷோ நடத்தி கொண்டிருந்தார். பயங்கர டெக்கரேஷன், லைட் என்ன, அதென்ன இதென்ன. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிறைய ஃப்ளக்ஸ் வச்சு திரை கட்டி வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு அந்த இடத்துல சாக்கடை ஓடிட்டுருக்கு, அதை அவர் பார்த்துடக்கூடாது. ஆனால் பேப்பர் நியூஸ் எல்லாம் அதில் சாக்கடை மறைக்கப்பட்டதுன்னு கடைசியில் அவர் அதை கண்டுபிடிச்சி அதை இப்போ சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சாதாரண மனிதர்கள் பதவியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு இவ்வளோ ராஜ மரியாதைனா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் எவ்வளோ ஒரு கனம் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க அப்படின்ற நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகும்போது எத்தனையோ தேசத்தை கடந்து போகணும். மோவாப் ராஜாவாகிய பாலாக்கை நோக்கி சொல்கிறாங்க, உங்கள் நாட்டு வழியாக போவோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம், திராட்சை தோட்டத்துக்குள்ளேயும் போக மாட்டோம், ராஜபாதையிலே நடந்து நாங்கள் போயிடுவோம், அனுமதி கொடு, அனுமதி கொடு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இருந்தது. நீதிமான்களின் வழியோ ராஜபாதை என்று கர்த்தருடைய வேதம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வழி, உங்கள் பாதை இன்றைக்கி எப்படி இருக்குது? ராஜபாதையாக இருக்கா, குறுகலான பாதையாக இருக்கா, அசுத்தமான பாதையாக இருக்கா? உங்களுடைய வழிகள், பாதைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வேதம் சொல்லுது, ஏசாயா 2:3, அவர் பாதையில் நாம் நடப்போம். அதுதான் ராஜபாதை. நீங்கள் தேடி வைத்த செல்வத்தினாலேயோ, பெயர்னாலேயோ, புகழ்னாலேயோ, புண்ணியத்தினாலேயோ ராஜபாதை தெரிந்து கொள்ள முடியாது. அவர் நமது வழியை நமக்கு போதிப்பார். அவர் பாதையில் நாம் நடக்கும்போது, வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, அதுதான் ராஜ பார்வையா. ஏசாயா 35:8 பார்க்கும் பொழுது, அந்த வழியாய் நடக்கிறவன் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை, அது பரிசுத்த வழி, அது பரிசுத்த பாதை என்று
கர்த்தருடைய வேதம் அருமையாய் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அவருடைய பாதை நெய்யாய் பொழிகிறதா, நெய்யாய் பொழிகிறதா. 65 சங்கீதம் 11 பார்க்குறோம், அவருடைய பாதைகள் வழிகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 23:3 நாம் வாசித்து பார்த்தால், தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பாதையெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சிருக்கும், கைவிட்டிருக்கலாம், தோல்வியை சந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வழியோ பாதையோ அது ராஜபாதை, அது ராஜபாதை. நீதிமான் அந்த ராஜபாதையில் நடப்பார். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வழியோ ராஜபாதை என்று சொல்லுகிறது. இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த நீதியுள்ள தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவர் ராஜபாதையில் உங்களை நடத்தி இந்த நாளில் அற்புதமாய் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தின் பாதையில் நடத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ பாதையில் நடக்க என்னை அர்ப்பணிக்க என்று சொல்லுகிறார்களோ, அந்த பாதையில், நீதியின் பாதையில், ஆண்டவரே பரிசுத்த பாதையில் நடப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் அனுக்கிரகம் செய்தருளும். அவர்களுக்கு அடைக்கப்பட்ட வழிகள், பாதைகள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக, தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் மகிமை இறங்கி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.